தமிழ்நாட்டில் தாவேக அரசின் அமைச்சரவையில் ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட 10 பேர் இடம்பெற்ற நிலையில் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன்படி 23 பேர் புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் நடந்தது என்ன? அமைச்சர்களாக பதவியேற்றது யார்? இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி காலை 10 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தொடங்கியது. விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிச கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிச கம்யூனிச கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகிய தாவேக ஆதரவு கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் முதலில் வந்தே மாதரமும் பின்னர் தேசிய கீதமும் பாடப்பட்ட பின்னர் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஏற்கனவே கடந்த மே 10 அன்று நடந்த முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் ஒலிபரப்பப்பட்டது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. அப்போது தாவேக ஆதரவு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. அப்போதே தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இதற்கு விளக்கமும் அளித்திருந்தார். அவர் கூறுகையில், இந்த நடைமுறை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாது என்றார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தாவேக தலைமையிலான அரசிற்கு உடன்பாடு இல்லை என கூறியிருந்தார். அத்தோடு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்படாது என விளக்கம் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய பதவியேற்பு விழாவில் 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஸ்ரீநாத், கமலி, விஜயலட்சுமி, ரஞ்சித்குமார், வினோத், ராஜீவ், ராஜ்குமார், காந்திராஜ், மதன் ராஜா, ஜெகதீஸ்வரி, விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ் செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ் குமார், தென்னரசு, சம்பத்குமார், முகமது பர்வஸ், சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ், விஸ்வநாதன், ராஜேஷ் குமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவிநாசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கமலி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சி. விஜயலட்சுமி, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் பெண் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏற்கனவே கீர்த்தனா கடந்த 10 அன்று அமைச்சராக பதவியேற்ற நிலையில் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். விஜய் அமைச்சரவையில் கூட்டணி கட்சியான காங்கிரசும் இடம்பெற்றுள்ளது. ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அப்போது உறுதிமொழியை வாசித்த ராஜேஷ்குமார், காமராஜ், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வாழ்க என முழக்கமிட்டார். பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. அப்போது ஆளுநர் இது உறுதிமொழியின் அங்கம் கிடையாது என கூறினார். அதேபோல சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜய் தமிழன் பார்த்திபன் அமைச்சராக பதவியேற்ற போது வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ் என முழக்கமிட்டார். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். விசிக இடதுசாரி கட்சிகள் முஸ்லிம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்று அழைப்பு விடுத்திருந்தார். அந்த கட்சிகள் இன்று காலை தங்களின் முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தன. இதற்கிடையில் அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு IUML கட்சியின் தேசிய தலைவர் காதர் முகைதீன் செய்தியாளர்களை சந்தித்தார். பாபநாசன் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.